வணக்கம். என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் அண்ட் சேஃப்டி லைசன்ஸ் சர்வேயரா இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, சென்னையில நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்ச ஒரு வீடோட கம்ப்ளீட்டட் ஹவுஸ் வாக் த்ரூ தான் பார்க்க போறோம். இந்த வீட்லயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. முக்கியமா இந்த வீட்டோட ஓனர் ஃபீட்பேக் இந்த வீடியோட எண்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கோம். மறக்காம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஸோ இந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோட பிளான் பார்த்தீங்கன்னா இது ஒரு G+1 டூப்ளெக்ஸ் ஸ்டைல். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 ரூம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங் லெஃப்ட் சைடில் வந்து நல்ல ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். 18 அடிக்கு 9 அடி கிட்ட. ஸோ இப்போ இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள வந்தோம்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஸோ ஹால் வித் டைனிங் வந்து அட்டாச்சாக வச்சாச்சு. ஒரு ஓப்பன் டைனிங் மாதிரி, எந்த ஒரு பார்ட்டிஷனுமே இல்லை. கீழே ஒரு மாடுலர் கிச்சனை யூ டைப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் வித் அட்டாச்டு பாத்ரூமு. ஸ்டேர் கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து டோர்ஸ் போட்டு கவர் பண்ணியாச்சு ஸ்டோரேஜுக்காக. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சனுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி கொடுத்தாச்சு. சேஃப்டி கிரில்லாம் போட்டுட்டு, ஏன்னா நம்ம வெட் கிச்சன் ட்ரை கிச்சன் கான்செப்டை பிரிச்சுட்டு அங்கே வந்து நம்ம வாஷிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காம்பேக்ட் லிவிங் மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் 3 பெட்ரூம்ஸ்க்கு வந்து பேசேஜ் வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஒரு பெரிய வாக்இன் வார்ட்ரோப்பு, அதில் ஒரு ஸ்லைடிங் டோர் பார்ட்டிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வாக்இன் வார்ட்ரோப் பக்கத்துலேயே இன்னொரு பே விண்டோவும் கொடுத்துருக்கோம். ஸோ வாஷ் பேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வாஷ் பேஷன் இல்லாமல் கவுண்டர் டாப் ஸ்டைலில் வித் ஸ்டோரேஜோட மெயின்க்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்கோம். இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு 3 பெட்ரூம் வேணுன்றதுனால ஒரு பெட்ரூம் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக பண்ணியிருக்கோம். இன்னொன்று ஒரு பெரிய ஸ்டடி ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ஸ்டடி ரூம்லேயே வந்து இன்டீரியர் கலர்ஸ் சாய்ஸு எல்லாமே அவங்க கிளைண்ட்டோட ரிக்வஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். வீடோட கலர்ஸோட பார்க்கும்போது அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வீட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு வால் ஆர்ட் வந்து பண்ணியிருப்போம் அவங்க கிளைண்ட் கேட்டதுனால. அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம மேலே டெரஸ் போனோம்னா டெரஸில் ஒரு ஹைலைட்டான விஷயம், இந்த வீட்டில் வந்து டெரஸ் கார்டனிங்காக பேராபெட் வால் ஒட்டி ஒரு 2 பெரிய தொட்டி மாதிரி வந்து கட்டியிருக்கோம். ஸோ இதில் சாயில் ஃபில் பண்ணி இதில் செடி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்குமே அது ரொம்ப விஷுவல் அப்பீலிங்காகவும் இருக்கும்.
ஸோ ஹையர் அண்ட் பில்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஹையர் அண்ட் பில்ட் தான் சொல்லுவோம். ஏன்னா ஃபவுண்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் டச் வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரீம் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி ஆண்டோஸ் நெஸ்ட். ஸோ ரொம்ப அழகா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹையர் அண்ட் பில்ட் டீமுக்கு தான் போய் சேரும். ஸோ இன்டீரியர்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஸோ எவ்ரி திங் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லயுமே வந்து ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன், அந்த பே விண்டோல எல்லாம் உட்கார்ந்து திங்க் பண்ணும்போது ஆஹா இவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கிரெடிட்டும் வந்து ஹையர் அண்ட் பில்ட் டீமுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரெக்கார்ட் பண்றதுல வந்து ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்த ஒவ்வொரு ஹேண்ட்ஸ்க்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்றேன். ஸோ எவ்வளோ கோஆர்டினேஷன் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பல நேரம் நான் வந்து என்னென்ன இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஸோ பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒன்று அனுப்பியிருந்தாங்கன்னா இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். எங்களுக்கு வந்து கலர் சாய்ஸஸ்லாம் சில நேரம் நிறைய வந்து நாங்க மிஸ் பண்ணியிருக்கோம். பட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இது கூட ஃபர்ஸ்ட் நாங்க ராங்கா சூஸ் பண்ணியிருந்தோம் கலர் சாய்ஸஸ். பட் பாத்தீங்கன்னா சார் வந்து அழகா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த கலர் போட்டா அழகா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அதை பார்க்கும்போது ஆமா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து ஹையர் அண்ட் பில்ட் டீம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து பிக் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டீம், தேங்க்ஸ் அ லாட். ஃபர்ஸ்ட் நாங்க வீடு கட்டணும்னு பார்க்க போகும்போது நெட்ல செக் பண்ணிட்டே இருப்போம், யூடியூப் இதெல்லாம் பார்ப்பேன். அந்த டைம்ல வந்து ஹையர் அண்ட் பில்ட் அந்த அவரோட திலீப் சாரோட இது வந்து இருக்கும், நிறைய பேர் போட்டுட்டே இருப்பாங்க. பட் அதுல ஃபில்டர் பண்ணதுல ஒரு 2-3 மட்டும் நான் கீப் ஆன் பார்த்துட்டே இருப்பேன். அது ஒரு இவங்களோட இது சென்சிபிளா இருக்கும், நல்லா கரெக்டா பேசுவாங்க. தென் ஃபைனல் ஆஃப்டர் நான் அது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வீடு லேண்ட் இருக்கு வீடு கட்டணும்னு பார்க்க போகும்போது உங்களை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண போகும்போது நெட்ல தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்தேன். பிளான்லாம் கிளீனா இருந்துச்சு, டீட்டெயிலா இருந்துச்சு. தென் அப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் கால் பண்றதுக்கு நானே என்ன பண்ணிட்டேன், ஒரு லீடு மாதிரி மெயில் அனுப்பிச்சேன். ஒரு வாட்ஸ்அப் லீடு மாதிரி இருக்கும் நினைக்கிறேன், கொடுத்தேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெப்சைட்ல போட்டா ரெஸ்பான்ஸ் வராது. சரி நான் ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாம் வருதான்னு பார்த்தேன். போட்ட உடனே அந்த நெக்ஸ்ட் டேவும் அந்த சேம் டே எனக்கு கால் வந்துச்சு. ஓகே ஃபைன், தே ஆர் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா சம்டைம்ஸ் நெட்ல மட்டும் கிடையாது, பீப்புள் இருக்கான்றதால. ஸோ அந்த பார்த்தேன். தென் ஆஃப்டர் தட் அதை பேஸ் பண்ணி தென் இமீடியட்டா வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இது மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க். ஸோ ஹையர் அண்ட் பில் என்ன பாத்தீங்கன்னா, நான் அக்ரிமெண்ட் போட்டதே பாத்தீங்கன்னா தீபாவளி அப்போதான். இந்த இது ஓபன் பண்ற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா பொங்கல் டைம் தான். என்னோட விசிட்டிங் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எய்தர் 8 o'clock மார்னிங் இருக்கும், இல்லைன்னா சண்டே தான் இருக்கும். ஸோ ஹையர் அண்ட் பில் வந்து என்னோட ஃபிளெக்சிபிளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அந்தந்த டைம்ல அவங்க எல்லாமே வந்து ஈவன் இட்ஸ் ஹாலிடே இருந்தாலும் எனக்குன்னு டைம் ஒதுக்கி எல்லாமே ப்ராப்பரா பண்ணாங்க. பிகாஸ் என்ன டிஸ்டன்ஸா இருக்கனால இங்க ரெகுலரா என்னால வர முடியாம என்னோட டைம் பொறுத்து தான் நான் இங்க வருவேன். ஸோ வீக்லி தான் இங்க வருவேன். பை த டைம் மீட் பண்றது கூட எல்லாமே கிளியரா வந்து இங்க வர சொன்னா கூட சண்டே வந்து ப்ராப்பரா கிளீனா பண்ணாங்க. பிளஸ் ஆஃப் ரெகுலர் அப்டேட்ஸ், வாட்ஸ்அப்ல ரெகுலர் அப்டேட் இருக்கும், ப்ராக்ரஸ் என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் டீட்டெயிலா பண்ணாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து ப்ராக்ரஸும் போச்சு, இன்ஸ்பெக்ஷன் தென் எல்லாமே கொஞ்சம் கிளியரா ஆன் ப்ராக்ரஸ் போயிட்டே இருக்கு. நாங்க வீக்லி நாங்க வருவோம், பார்த்துட்டே இருப்போம். தென் ஆன் கரெக்டா எக்ஸாக்டா இந்த டைம் வரப்போகும்போது எல்லாமே கிளியரா முடிச்சு ஆன் இனாகிரேஷனும் கிளியரா நடந்துச்சு. வெல் எல்லாமே கோஆர்டினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹமீம் ஃபாதர்ல இருந்து, ஹமீம் சார்ல இருந்து, ரவுமன் சார், பிரவீன் சார், ஈவன் இன்டீரியர், தென் அதே மாதிரி பெயிண்டர், டைல்ஸ். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷனோட அவங்களுக்குள்ள நல்ல கோஆர்டினேஷன். ஈவன் மெயின் திங் என்ன சொல்ல மாதிரி இப்போ ஒரு சஜஷன் நான் ஒன்று சொன்னாலும் ஹையர் அண்ட் பில் என்ன சொல்றாங்களோ ஒன்னே ஒண்ணுதான், எது சொன்னாலும் ஓகே. கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஓகே அப்படின்ற சொல்லுவாங்க. அது இல்லைன்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து குட் ஃபார் இது மாதிரி சொல்லுவாங்க, சார் இந்த பிளான் வேண்டாம், இது இருந்தா நல்லா இருக்கும், இது என்னோட சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மோர் ஓவர் சில இடத்துல நான் எனக்கு என்னோட தாட் ஆஃப்ல நான் பிளான்ல போவேன். ஆனா சார் இது செட் ஆகும், இது செட் ஆகாது, பட் ஃபைனல் அப் டு யுவர் விஷர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து ரிகார்டிங் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் திங்ஸ் அப்படிலாம் பாத்தீங்கன்னா இந்த டைல்ஸ் வேற என்னெல்லாம் திங்ஸ் பார்க்க போகும்போது கிளியர் கட் வந்து இந்த ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மேண்டேட்டரி கிடையாது, இந்த ஷாப்ஸ் தான் கிடையாது.
நீங்க வந்து ஓன் எனி ஷாப்ஸ் எங்க வேணா போய் இது பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த லீவே வந்து நல்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா பில்டரும் அந்த மாதிரி இருக்குமான்றது எனக்கு தெரியல. இந்த இந்த ஒரு 2 சாய்ஸஸ் ஆஃப் ஷாப்ஸ் கொடுப்பாங்க. எய்தர் நான் அங்க போய் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம், என்னோட சாய்ஸ் ஆஃப் இதில் பண்ணிக்கலாம், என்னோட விஷல பண்ணலாம். இஃப் நாட் எனக்குன்னு தெரிஞ்ச வேற எந்தெல்லாம் எக்யூப் இருந்தாலும், டைல்ஸா இருந்தாலும், வேற எனி ஐட்டம்ஸ் இருந்தாலும் நான் ப்ரொக்யூர் பண்றதுக்கு அங்க நல்ல ஒரு லீவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் மேண்டேட் நாங்க கொடுக்கறதா நாங்க சொல்றதுதான் அப்படின்றது இல்லாம அது ஒரு பெரிய இது. வென்எவர் ஃபோன் பண்ண போகும்போதும் எல்லாமே எனிதிங் ஓகே சார் செய்றோம், ஓகே சார் பண்றோம். ஸோ அந்த இது இருந்துச்சு. ஸோ ஃபைனலா இட்ஸ் குட் அண்ட் நல்ல ஒரு முடிக்கவும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடவும் இப்போ நாங்க வீட்டுக்கும் இங்க வந்தாச்சு. தேங்க்யூ. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த வீட்டோட பட்ஜெட், இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 63 lakhs கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இது நான் இன்டீரியர்ஸ்லாம் இல்லாமல் சொல்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் நிறையா போடுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுன்றதே கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நாங்கள் பண்ணுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.